தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாளை கைவிட்டது அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காளியம்மாளை கைவிட்டது அதிமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். அந்த கட்சியிலிருந்து விலகினார். நாம் தமிழர் கட்சி சார்பில் 2 முறை பாராளுமன்றத்துக்கும் 1 முறை சட்டசபைக்கும் போட்டியிட்டவர். கடந்த ஓராண்டு காலமாக எந்த கட்சியிலும் இல்லாமல் இருந்தார். தேர்தல் நேரத்தில் அதிமுகவில் போய் சேர்ந்தார். கொள்கை பரப்பு இணை செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட அவருக்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பூம்புகார் ஆகிய தொகுதிகளில் வாய்ப்பளிக்கப்படலாம் என கூறப்பட்டது. ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார். அவரை அழைத்து கொண்டு போய் அதிமுகவில் சேர்த்தவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். நேற்றைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் காளியம்மாள் பெயர் இடம்பெறவில்லை. எடப்பாடியிடம் இது சம்பந்தமாக கேட்டதற்கு, அந்த அம்மாவுக்கு என்ன அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கா? நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு பேச்சாளர் தானே, அதை கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி கொடுத்துருக்கோம்ல, தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணட்டும், கொள்கைகளை பரப்பட்டும், போட்டியிடுவதற்கு இப்பவுமே வாய்ப்பு கொடுத்தோம்னா ஏற்கனவே கட்சியில மூத்தவர்கள் அதிருப்திக்குள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சாப்ல எடப்பாடி. தற்பொழுது அதிமுக காளியம்மாளை கைவிட்டது. காளியம்மாள் அதிமுகவை நம்பி சென்றார். அவரை அழைத்து சென்றவர்கள் வேறு வழி இல்லாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கின்றனர். காளியம்மாள் அதிமுகவில் தொடர்வாரா அல்லது அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.